God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Even for this morning's meditation, இந்த காலை நேர தியானத்திற்காகவும் let's turn our Bibles to Acts chapter 2 and verse 1. நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நேரே நம் has fully come. பெந்தேகோஸ்தே எனும் நாள் முழுமையாக வந்த பொழுது. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, as we all know, the whole Christendom today is celebrating the day of Pentecost. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்தவம் முழுவதுமே இன்றைய நாளிலே பெந்தேகோஸ்தே நாளாக அதை கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். What is the significance of this day? இந்த நாளினுடைய முக்கியத்துவம் தான் என்ன? On this day only, according to Joel chapter 2 and verse 28, Acts chapter 2 and verse 17, the Holy Spirit was poured upon all flesh, that is on everybody. யோவேல் 2:28 அப்போஸ்தலர்கள் 2:17 படி இந்த நாளிலே தான் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். The third person of the Trinity, the Holy Spirit, was poured out on everybody, on all flesh. திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எல்லா மாம்சத்தின் மேலும் யாவர் மேலும் பொழிந்தருளப்பட்டார். But a question may arise. ஆனால் ஒரு கேள்வி எழும்பலாம். Was the Holy Spirit poured out on the day of Pentecost alone? Did not the Holy Spirit already do his work in the Old Testament times itself? பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளன்று தான் பொழிந்தருளப்பட்டாரா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் இல்லையா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, not only in the times of Old Testament, even before the world was created, the Holy Spirit was already at work. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே என்று மாத்திரமல்ல, இந்த உலக தோற்றத்தின் முதன் கொண்டே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இந்த பூமியிலே இருந்து கொண்டே இருந்தது. When we read the scriptures, the very first person we read about during the time of creation is none other than the Holy Spirit. வேத வாக்கியங்களிலே சிருஷ்டிப்பின் வரலாறை நாம் வாசிக்கும் பொழுது நாம் கவனிக்கின்ற முதலாவது நபரே பரிசுத்த ஆவியானவர் தான். Genesis chapter 1 verse 1 and verse 2 says, ஆதியாகமம் 1:2 வசனங்கள் சொல்லுகிறது, In the beginning God created the heavens and the earth was without form and void, and the darkness was on the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. So the very first person we see here in the scripture is the Holy Spirit. ஆகையால் நம் வேத வாக்கியங்களிலே ஆதியிலே முதல் வசனத்திலே நாம் கவனிக்கின்ற நபரே பரிசுத்த ஆவியானவர். During the time of the creation of the world, he was hovering upon the world. உலக சிருஷ்டிப்பினுடைய நாட்களில் அந்த காலத்திலே அவர் பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். He was doing his creative work. அவர் தம்முடைய சிருஷ்டிப்பின் பணியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. Therefore the Holy Spirit, was not something that on the day of Pentecost only he was poured out, but he was at work even at the beginning of the creation of the world. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ பெந்தேகோஸ்தே நாளன்றுதான் பொழிந்தருளப்பட்டார் என்றல்ல, ஆதியிலே சிருஷ்டிப்பின் வேளையிலேயே அவருடைய கிரியை ஆரம்பித்திருந்தது. Then what is the significance of the day of Pentecost? அப்படியானால் இந்த பெந்தேகோஸ்தே நாளின் முக்கியத்துவம் தான் என்ன? On the day of Pentecost, the Holy Spirit was poured upon all flesh. பெந்தேகோஸ்தே நாள் என்று மாம்சமான யாவர் மேலும் A limited group of people, ஒரு மட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்குள்ளே தான் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். He was poured upon the kings, the priests and the prophets and other chosen people for service. Only upon them the Holy Spirit was poured out. விசேஷமாய் ராஜாக்கள் மேலும் ஆசாரியர்கள் மேலும் தீர்க்க தரிசிகள் மேலும் விசேஷமாய் அவருடைய பணியை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருந்தார். Not everyone were filled with the Holy Spirit. யாவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை. And that also
how the kings and the priests and the prophets were anointed. அப்படிதான் பரிசுத்த ஆவியா, அப்படிதான் ராஜாக்களும் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். How they were anointed? அவர்கள் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள்? A special anointing oil was prepared. ஒரு விசேஷித்த அபிஷேக எண்ணெய் அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்டது. The oil was the symbol of the Holy Spirit. இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய குறியீடை அடையாளமாயிருக்கிறது. That anointing oil was poured upon them. அந்த அபிஷேக எண்ணெயானது அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. And they were anointed. அப்படியாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். The Holy Spirit would come and dwell in them. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார். For example, உதாரணத்திற்கு, how David was anointed as king. தாவீது எப்படி ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? Prophet Samuel came to his house. தீர்க்கதரிசி சாமுவேல் அவருடைய வீட்டுக்கு வந்தார். As we read in Psalm 89 and verse 20. சங்கீதம் 89:20 நாம் As வாசிக்கின்றபடி, we read in 1 Samuel 16 and verse 13. 1 சாமுவேல் 16:13 நாம் வாசிக்கின்றபடி, Prophet Samuel, he took the oil horn and he opened it and he poured it on the head of David. தீர்க்கதரிசி சாமுவேல் கொம்பிலே அந்த அபிஷேக எண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் தாவீதின் தலையின் மேல் ஊற்றினார் என்று நாம் And வாசிக்கிறோம். the Holy Spirit came and dwelt in him. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேல் வந்து வாசம் பண்ணினார். So Old Testament times itself, from the beginning itself, Holy Spirit is at work. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதி முதற்கொண்டே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருந்திருக்கிறது. But in Old Testament times, he was limited to kings, prophets and priests. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அருட்பொழிவானது ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் என்றிருந்தது. Why it was like that? ஏன் அப்படி இருந்தது? It is because the blood of Jesus Christ, the blemishless, pure, holy blood of Jesus Christ, the Son of God, his blood was not shed for the remission of mankind. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவமற்ற, குற்றமற்ற, அப்பழுக்கற்ற இரத்தமானது மனுகுலத்தினுடைய ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்கென்று இன்னும் சிந்தப்படவில்லை. The cleansing blood of Jesus is not yet shed. இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தமாக்கும் இரத்தமானது இன்னும் சிந்தப்படவில்லை. And therefore, ஆகையினால் the Holy Spirit was not poured out on all flesh. ஆகையினால் தான் பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் பொழிந்தருளப்படவில்லை. Only for a limited people, it was the Holy Spirit was poured out. ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு மாத்திரம், அவர்கள் மேல் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். That is why we read in John chapter 7 verse 38 to verse 39. ஆகையினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38-39 வாசிக்கிறோம். Jesus said, "He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. But this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive. For the Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified." இயேசுவானவர் சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. That is to say, the Holy Spirit was not poured out on all flesh because Jesus Christ was not yet glorified. அதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலும் பொழிந்தருளப்படவில்லை. Glorified means it is, the suffering of Jesus Christ on the cross and a shedding of his blood. இயேசுவானவர் மகிமைப்படுதல் என்பது அவர் சிலுவையிலே பாடு அனுபவித்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் பாவ மன்னிப்புக்கென்று சிந்துவது. Hallelujah. Hallelujah. Because many times Jesus said in John chapter 12 and verse 23, his suffering on the cross is as his moment of glory. ஏனென்றால் பல முறை யோவான் 12:23 சொல்லப்பட்டபடி இயேசுவானவர் சிலுவையிலே அவர் படும் பாடானது அவருடைய மகிமையின் தருணமாய் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். Hallelujah. Hallelujah. So his shedding of his blood was a moment of glory for the Son of God Jesus Christ. ஆகையினால் தான் தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு சிலுவையிலே ரத்தம் சிந்துவது அவருடைய மகிமைப்படும் ஒரு தருணமாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. So without the shedding of the blood of Jesus Christ,
the Holy Spirit cannot be poured out on all flesh. ஆகையினால் தான் இயேசுவானவருடைய ரத்தம் சிந்தப்படாமல் பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் பொழிந்தருளப்பட முடியாது. So before the anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வருவதற்கு முன்பு first the blemishless blood of Jesus Christ must be shed. முதலாவது பாவமற்ற இயேசு Anoint a priest, what will they do? அவர்கள் ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும் அவங்க என்ன செய்வாங்க? First they will sacrifice a lamb. முதலாவது ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கள் பலியாய் கொடுப்பார்கள். After they take that blood and apply it on the person who is going to be anointed, அந்த பலி மிருகத்தினுடைய இரத்தத்தை எடுத்து அந்த அபிஷேகம் பண்ணுகிறவர் மேல் அவர்கள் பூசின பின்புதான் the anointing oil will be poured out upon them. அதற்கு பின்புதான் அபிஷேக எண்ணெய் அவர்கள் மேல் ஊற்றப்படும். You can read it in Leviticus chapter 14 verse 13 to verse 38. இதை லேவியராகமம் 14 13 38 வசனங்களில் இந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். When a priest is to be anointed as a priest, if a person is to be anointed as a priest, what is the first thing they will do? ஒரு நபர் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால் அவர்கள் முதலாவது எதை செய்வார்கள்? They will bring a sacrificial lamb. அவர்கள் அந்த பலி மிருகத்தை கொண்டு வருவார்கள். பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டி. பலியிடப்பட போகிற அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார்கள். And they will sacrifice it. அந்த ஆட்டை பலியிடுவார்கள். As a trespass offering it should be shed. அது குற்ற நிவாரண பலியாக அது சிந்தப்பட வேண்டும். And the priest will take that blood. அந்த ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுப்பார். And he will apply it on the tip of the ear of the person who is going to be anointed. யார் அபிஷேகம் பெற போகிறார்களோ அந்த நபரினுடைய காதினுடைய முனையிலே பின்பாக அந்த இரத்தத்தை அவர்கள் பூசுவார்கள். And in his right hand thumb also the blood will be applied. அவருடைய வலது கரத்தினுடைய கட்டை விரலிலேயும் அந்த இரத்தமானது அந்த பூசப்படும். And in the toe, right toe also that blood will be applied. வலது காலின் நுனி விரலிலேயும் அந்த இரத்தமானது பூசப்படும். After that person's sins and trespasses are forgiven by applying the blood of the lamb, what is the next step? இந்த பலி ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்டு அந்த மனிதனுடைய பாவம் குற்றங்கள் எல்லாம் நிவாரணம் ஆன பின்பு என்ன நடக்கும்? The priest will take the oil. பின்பு அந்த ஆசாரியன் அந்த எண்ணெயை கையில் எடுப்பார். Anointing oil. அந்த அபிஷேக எண்ணெய் கையில் எடுப்பார். It is the symbol of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் He will இருக்கிறது. take the oil. அந்த எண்ணெயை அவர் எடுப்பார். He will apply it on the right ear lobe of that person. அந்த வலது காதினுடைய நுனிக்கு பின்பாக அதை தடவுவார். And on the thumb and the toe, right toe of that person. பின்பு கட்டை விரலிலேயும் வலது காலின் நுனி விரலிலேயும் அதை தடவுவார். And then they will pour out the anointing oil upon his head. அதற்கு பின்பாக அபிஷேக எண்ணெய் அவர் தலையின் மேல் ஊற்றுவார். And the Holy Spirit will come and he will abide in that person. அப்பொழுது அந்த நபரின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார். He will be consecrated as a priest for priestly service. அவர் ஒரு ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ஆசாரிய பணிக்கு அவர் வேறு பிரிக்கப்படுவார். So in Old Testament times itself, without the blood there is no oil, there is no anointing oil. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இரத்தமின்றி எண்ணெயும் இல்லை, அபிஷேக எண்ணெயும் இல்லை, அபிஷேகமும் இல்லை. Hallelujah. Hallelujah. So all these Old Testament rituals are a shadow of the things that are to come in the New Testament. ஆகையினால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வரப்போகின்ற காரியங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டு சடங்குகளானது நிழலாட்டமாய் இருக்கின்றது. Hallelujah. Hallelujah. In the New Testament, if a person is to receive the anointing of the Holy Spirit, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நபர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் he should be washed by the blood of the lamb. அவன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. His sins has to be covered and washed by the blood of Jesus. அவனுடைய பாவங்களானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மூடப்பட்டு கழுவப்பட வேண்டும். Only then he will be able to receive the anointing, the baptism of the Holy Spirit. அதற்கு பின்பாக தான் அவன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. So Jesus Christ was glorified on the cross. ஆகையால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மகிமை அடைந்தார். What is that glory? அந்த மகிமை என்னது? Oh, he shed the blood for the remission of whole mankind, for all flesh. மனுக்குலத்தினுடைய பாவ மன்னிப்பு மீட்பு எல்லா மாம்சத்தினுடைய மீட்புக்காக தன்னுடைய இரத்தம் யாவற்றையும் அவர் சிந்தினார். And he was buried and he was rose again
and he ascended to the Father. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பின்பு பிதாவினுடைய வலது பாரசத்தில் And ஏற்றுக்கொள்ளப்பட்டார். Jesus, what did he do? இயேசு என்ன செய்தார்? Acts chapter 2 and verse 33 we read. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:33 வாசிக்கிறோம். Therefore, being exalted to the right hand of God, and having received from the Father the promise of the Holy Spirit, he poured out, which you see and hear. அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். Hallelujah. அல்லேலூயா. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, only after, the Lamb of God, Jesus Christ, shed his blood for the remission of all mankind, all flesh. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்கென்று தன்னுடைய இரத்தம் யாவற்றையும் சிந்தின பின்புதான், After that only the Holy Spirit on the day of Pentecost was poured out on all flesh. அதற்கு பின்பாகதான் பெந்தேகோஸ்தே நாளன்று மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். Hallelujah. அல்லேலூயா. Old Testament time itself, in the beginning itself, Holy Spirit was at work. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதி முதற்கொண்டே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருந்திருக்கிறது. Only on limited people, the kings, priests and prophets, the Holy Spirit came upon them. ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மேல் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கினார். Because the blood of Jesus Christ was not shed for the whole mankind. ஏனென்றால் மனுக்குலம் யாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது இன்னும் சிந்தப்படவில்லை. But after Jesus was glorified on the cross, ஆனால் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பின்பு, after he ascended to the Father, அவர் பிதாவினுடைய வலது பாரசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு, oh, he poured out the Holy Spirit on everybody. அவர் யாவர் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார். So what is the significance of the day of Pentecost? அப்படியானால் பெந்தேகோஸ்தே நாளின் முக்கியத்துவம் தான் என்ன? It is on that day the Holy Spirit was poured out on all flesh. அந்த நாளிலே தானே மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். Today, if you are washed by the blood of Jesus Christ, the blood of the Lamb, இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பீர்களானால், if you are saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், you are in a position worthy to receive the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை பெறக்கூடிய தகுதியையும் நிலையையும் நீங்கள் அடைகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Without the blood there is no anointing oil. ரத்தம் இல்லாமல் அபிஷேக எண்ணெய் இல்லை. ரத்தம் இல்லாமல் அபிஷேக எண்ணெய் இல்லை. In the same way, அதே போல without the shedding of the blood of Jesus Christ, the Lamb of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்துதல் இன்றி, oh, there is no anointing of the Holy Spirit for anyone. யாவருக்கும் பரிசுத்தானுடைய அபிஷேகம் இருக்க போவதில்லை. Hallelujah. Hallelujah. Only when a person comes to Christ and says, wash me with your blood, O Lord, ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுகையில் தான், cleanse me, O Lord, என்னை சுத்திகரியும் let ஆண்டவரே, all my sins be washed away, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் யாவும் கழுவப்படட்டும். that person is made worthy, made righteous to receive the anointing, the baptism of the Holy Spirit. அந்த நபர் தானே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் ஞானஸ்தானையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியையும் நிலையையும் அடைகிறார். How to receive the Holy Spirit? எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? Just ask by faith. விசுவாசத்தினாலே வெறும் கேளுங்க, Luke அவ்வளவுதான். chapter 11 and verse 13 says, லூக்கா 11:13 சொல்லுகிறது, ask the Father in Jesus' name. பிதாவினுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே பிதாவினிடத்திலே கேளுங்கள். Hallelujah. Hallelujah. The good Father who gives, good gifts will give the good gift of the Holy Spirit to you. நல்ல ஈவுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறவர் உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய ஈவை கொடுக்க வல்லவர். Hallelujah. Hallelujah. So Pentecost means, don't think it is a denomination. ஆகையால் பெந்தேகோஸ்தே என்று சொல்லும்போது அது ஏதோ சபை பிரிவு என்று Many நினைக்காதீங்க. people think of Pentecost நாங்க மார்த்தமைட். See, it's not that, my dear brothers and sisters. இது நீங்க பெந்தேகோஸ்தா, நாங்க மார்த்தோம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அது அல்ல, பெந்தேகோஸ்தே என்பது அந்த சபை பிரிவு அல்ல. Oh, we are CSI or we are this or that. No, that is all we man-made, divisions and separations. நாங்க சிஎஸ்ஐ சேர்ந்தவங்க, நாங்க இதை சேர்ந்தவங்க, இதெல்லாம் பாருங்க மனுஷனால் உண்டாக்கப்பட்ட பிரிவுகள், அவ்வளவுதான். But the day of Pentecost means, ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் என்பது, on that day the Holy Spirit was poured out on all flesh, because
Christ was glorified. அந்த நாள் கிறிஸ்து மகிமை அடைந்தபடியினால் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் பொழிந்தருளப்பட்டார். Hallelujah. Hallelujah. Today if you would ask in faith, if you are washed by the blood, you are eligible for that. இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பீர்களான நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நிலையில் நீங்களும் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Ask that your joy may be full today. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இன்றைக்கு அதை கேளுங்கள். Hallelujah. Hallelujah. Today we are going to meditate. இன்றைக்கு நாம் எதை தியானிக்க When we are போகிறோம்? baptized with the Holy Spirit, what is the reaction of the world? பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே உண்டாகக்கூடிய அந்த பிரதிக்கிரியை அல்லது நமக்குள்ளே உண்டாகக்கூடிய பிரதி விளைவு என்ன? நமக்குள்ள இல்ல, நாம் பரிசுத்தாவினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது உலகத்தார் நம்மை குறித்து எப்படிப்பட்ட வெளிப்பாடை, what kind of a reaction they are going to give concerning us? நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உலகத்தார் நம்மை குறித்து சொல்லுகின்ற அவர்களுடைய வெளிப்பாடு அவர்களுடைய பிரதிபலன் எப்படி இருக்க போகிறது? First, what is going to be the reaction of the people? முதலாவது மக்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? They are going to mock us. அவர்கள் நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். First thing that will happen when you are baptized with the Holy Spirit is the world will mock you. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்மை பார்த்து முதலாவது உலகத்தார் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. Because on the day of Pentecost, ஏனென்றால் பெந்தேகோஸ்தே நாளன்று when the Holy Spirit was poured out, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது what was the reaction of the people? அந்த ஜனங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது? Acts chapter 2 and verse 13 says, அப்போஸ்தலர்கள் 2:13 சொல்லுகிறது, others mocking said, they are full of new wine. மற்றவர்கள் இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பரிகாசம் பண்ணினார்கள். They mocked that. அவர்கள் அதை கண்டு பரியாசம் பண்ணினார்கள். On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே நாளன்று when the Holy Spirit was poured out on all flesh, பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் பொழிந்தருளப்பட்ட பொழுது, all the 120 people gathered in the upper room. அந்த மேலறையிலே கூடி வந்திருந்த அந்த 120 பேர், Oh, they began to speak in an unknown language. அவர்கள் அறியாத அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். One group of people, they marveled at the wonderful work of God. ஒரு கூட்டத்தார் தேவனுடைய மகத்துவமான செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். They glorified God. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். But there was another group. ஆனால் இன்னொரு கூட்டம் இருந்தது. They laughed and they mockingly they said, அவர்கள் நகைத்துக் கொண்டு பரியாசம் பண்ணி சொன்னார்கள், oh, these are all shouting, in some language, bala bala bala, they're shouting something. These are full of these are completely drunk. இவர்கள் ஏதோ பாஷையிலே உளறுகிறார்கள், பிதற்றுகிறார்கள், இவர்கள் மதுபான வெறியினால் நிரம்பி இருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணாங்க. Oh, they made fun of that. அதை பார்த்து அவங்க கேலி கிண்டல் செய்தார்கள். When they began to mock, what did Peter do? அவர்கள் இப்படியாக பரியாசம் பண்ணும் பொழுது பேதுரு என்ன செய்தார்? Acts chapter 2 and verse 14 you read. அப்போஸ்தலர்கள் 2:14 வாசிப்பீர்களானால், Peter stood with the 11 other apostles and he looked at the people and he addressed them saying, அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து பேதுரு மற்ற 11 கூட நின்று அவர்களை பார்த்து சொன்னார், oh men of Judah, யூதேயா மனுஷரே, and all those who dwell in Jerusalem, எருசலேமில் குடியிருக்கிற சகல ஜனங்களே, these are not drunk as you might suppose. நீங்கள் பார்க்கிற யோசிக்கிறபடி இந்த காரியங்கள் நடக்கவில்லை. They are not drunk. இவர்கள் மது வெறியினாலே நிரம்பி இருக்கவில்லை. This is the fulfillment of the prophecy of the prophet Joel. இது யோவேல் தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவாயிருக்கிறது. And Peter quoted Joel chapter 2 verse 28 to verse 32. அங்கே பேதுரு யோவேல் 2:28 வசனத்தை மேற்கோள் காட்டி சொன்னார். And he said, in the last days God will pour out his Holy Spirit upon all flesh. அவர் சொன்னார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை பொழிந்தருளுவார். And that only today you see and you hear. அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். In other words, Peter is saying, இன்னொரு இடத்துல பேதுரு என்ன சொன்னார்? don't mock the things which you don't understand and what you do not know.
உங்களுக்கு தெரியாத அல்லது உங்களால் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை பார்த்து நீங்கள் பரியாசம் பண்ண வேண்டாம். This is the fulfillment of the prophecy of Joel. இது யோவேல் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவாயிருக்கிறது. These are not full of wine, they are not drunk and blabbering something. இவர்கள் ஏதோ மதுபானம் குடித்து வெறித்தவர்களா ஏதோ பிதற்றவில்லை, உளரவில்லை. Oh, they are, filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். In other words, Peter looked at them and said, be silent. இன்னொரு விதத்துல சொன்னால் பேதுருவை பார்த்து சொன்னா, தயவு செய்து அமைதியா இருங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, it is true even today, is it not? இது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, உண்மைதானே? Today there is a group of people, they mock the manifestation of the Holy Spirit. இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் இந்த பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் வெளிப்படுவதை கேலி கிண்டல் செய்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். And the Bible warns them saying, வேதாகமம் அவர்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறது. in Peter chapter 2 and verse 12, 2 பேதுரு 2:12, Jude chapter 1 and verse 10, யூதா 1:10, these people, they mock not knowing the significance of it. அதனுடைய முக்கியத்துவை அறியாததினால் இவர்கள் அதை பரியாசம் பண்ணுகிறார்கள். Because they do not know, they mock of it. அதை அவர்கள் அறியாததினாலே அதை அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். And Lord Jesus also gave a warning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை விடுத்தார். In Matthew chapter 12 and verse 32, மத்தேயு 12:32, Jesus was performing miracles by the power of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அற்புதங்களை நிறைவேற்றி கொண்டு வந்தார். Some Jewish people, they mocked Jesus Christ. சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள். They said, this man is, doing these miracles by the power of demons. இந்த மனுஷன் பிசாசனுடைய வல்லமையில இந்த அற்புதங்களை செய்யறாரு, அவரை பார்த்து பரிகாசம் பண்ணாங்க. With demons he is casting out demons. பிசாசை கொண்டே அவர் பிசாசுகளை துரத்துகிறார். At the time, what did Jesus say? அந்த நேரத்தில் தானே இயேசு என்ன He சொன்னார்? warned them and said, you are doing you're mocking things which you do not understand. நீங்கள் அறியாத, உங்களுக்கு புரியாத காரியங்களை நீங்கள் தூஷிக்கிறீர்கள் அல்லது நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறீர்கள். And he said, அவர் சொன்னார், whatever things that are spoken against the Son of Man will be forgiven. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசப்படும் காரியங்கள் யாவும் மன்னிக்கப்படும். But any blasphemy that is spoken against the Spirit of God will not be forgiven in this world or in the world that is to come. ஆனால் தேவ ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பேசுகிற தூஷணமான வார்த்தைகள் ஆனது இந்த உலகத்திலே மன்னிக்கப்படாது, இனி வருகிற உலகத்திலே மன்னிக்கப்படாது. So my humble opinion to those who mock the Holy Spirit and His manifestation is, ஆகையினால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடை கண்டு அதை கேளனம் பண்ணுகிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்களை குறித்து என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், if you do not understand it, it is safe for you to not mock the Holy Spirit. அந்த காரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்குமானால் அதை தூஷிக்கிறதும் அல்லது அதை பரியாசம் பண்ணாமலும் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. Because the speaking in tongues, it is like, it invites some mocking, is it not? பாருங்களேன், நம்ம அந்நிய பாஷையில பேசினாலே அதை பார்த்து பரியாசமும் கிண்டலும் கேலி நம்ம நோக்கி வரதான் செய்யுது. Because in Isaiah 28 verse 11 and verse 12, the Lord himself said, ஏசாயா 28:11-12 கர்த்தர் தாமே சொல்லி with இருக்கிறார், stammering lips and unknown tongue I will speak to this people. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் அந்த ஜனத்தாரோடு கூட பேசுவேன். What is that term given there? அங்கே பரியாச உதடு என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது? அது என்ன வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? பரிகாச உதடு. அந்த பாருங்களேன், அந்த பேரே பரிகாச உதடுன்னு தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்க போய் அந்நிய பாஷை பேசினாலும் யாரும் உங்களை பரிகாசம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஆமென். If you go into school and speak, என்ன உளற? will not they ask? My dear brothers and sisters, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்நிய பாஷை பேசினாலும் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பண்ணி உளற, அப்படிதான் பரிகாசத்தை வரும். go to your workplace and you speak in tongues, உங்க வேலை ஸ்தலத்துக்கு போய் நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, பரிகாச உதடு. பரியாச உதடு. Oh, stammering lips, பரியாச உதடு, unknown tongue, அந்நிய பாஷை. they will surely make fun. அவர்கள் நிச்சயமாகவே அதை கேலி கிண்டல் செய்வாங்க. But at the same time, ஆனால் அதே சமயத்திலே it is wise for them to keep quiet the things that they do not know of
and not mock at it. அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத, அவர்களுக்கு தெரியாத காரியங்களை குறித்து அவர்கள் அமைதியா இருப்பதே புத்தியுள்ள காரியம் என்று நான் சொல்லுவேன். Hallelujah. Hallelujah. Oh, they were speaking in tongues அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளன்று. Oh, but some were glorifying God சிலர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், and others were, making fun of them, and they were saying, மற்றவர்களோ அவர்களை பரியாசம் பண்ணி சொன்னார்கள். what did they mockingly say? அவங்க பரியாசம் பண்ணி என்ன சொன்னாங்க? These are drunk with new wine. இவங்க புதிதான திராட்சரசம் மதுபானத்தை குடித்து வெறித்திருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. So when a person is filled with the Holy Spirit, how will that person act? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய பிரதிபலிப்பு கிரியை எப்படி இருக்கும்? One of the ways in which they will act is they will be as though they are drunk. ஒரு விதத்தில் அவர்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இவர்கள் குடித்தவர்கள் போல், குடித்து விரைத்தவர்கள் போல் இருக்கிறார்கள் என்கின்ற பிரதிபலிப்பு அவர்களுக்கு இருக்கும். No, when a person is filled with the Holy, ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு என்னதுன்னா, குடித்தவர்களை போல இருப்பார்கள். ஒரு நபர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அவர்களுடைய வெளிப்பாடு, வெளித்தோற்றம் எப்படி இருக்குமானால் குடிச்சவங்களை போல அவங்களுடைய தோற்றம் காணப்படும். On the day of Pentecost it was as நிரம்பி இருக்கிறாங்க. அது அப்படியே சொன்னாங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, so today when we are filled with the Holy Spirit, ஆகையால் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது, or when a person is full of the Holy Spirit, அல்லது ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருக்கும் பொழுது, when you look at him how he will be, அவனை பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார்? ஏதோ போதையில இருக்கிறது போல இருப்பார். பார்க்கும் பொழுது ஏதோ போதையில் இருக்கிறது போல தான் தோணும். Full of the Spirit, he doesn't know what is he doing, where is he, and he'll be glorifying God. He'll be as though he is drunk. ஆவி நிறைவில் இருக்கிறதுனால அவருக்கு தான் எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம் இருக்கிறதுனால தண்ணியே அறியாம அவர் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாரு. Hallelujah. Hallelujah. வெளி தோற்றத்துல காட்சி எப்படி இருக்கும்னா, அவர் ஏதோ மதுபானத்தில் வெறி கொண்டது போல காட்சி அளிக்கும். It will look like as though he is drunk. வெளி தோற்றத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் மதுபானம் குடிச்சு வெறித்தவர்களை போலதான் மற்றவர்களுக்கு அது Now காணப்படும். you may ask, Pastor, are you comparing the pure Holy Spirit with those who are, with the drunkards? ஒருவேளை நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் பரிசுத்த ஆவி நிறைவுக்கும் குடிகாரர்களுக்கும் ஒப்பிட்டா நீங்க பேசுறீங்க? தூய ஆவியின் வெளிப்பாட்டை நீங்க குடிகாரர்களுக்கா நீங்க போய் ஒப்பிடுவீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, no, I am not comparing that. இல்லங்க, நான் அப்படி ஒப்பிட்டு சொல்லல. நான் அப்படி சொல்லல. Apostle Paul said like that. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எப்படி சொல்லி இருக்கிறார்? Ephesians chapter 5 and verse 18, if you would read. எபேசியர் 5:18 வாசிப்பீங்களானா, do not be drunk with wine in which is dissipation or recklessness, but be filled with the Spirit. மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், இதனால் சீர்கேடு உண்டாகும், அதற்கு பதிலாக தூய ஆவியால் நிரப்பப்படுங்கள். Hallelujah. Hallelujah. Here Paul says, இங்கே பவுல் சொல்லுகிறார், do not be drunk with wine, நீங்க மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், but instead of that be filled with the Holy Spirit. அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள். So Apostle Paul is drawing a comparison between a person who was drunk and a person who is filled with the Holy Spirit. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஒப்பீட்டை காண்பிக்கிறார். மதுபான filled with the Holy Spirit. ஆனா ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பானானால், Oh, the Lord is doing a deep work in his life. ஓ ஆண்டவர் Get himself with strong drinks. ஏன் இந்த உலக மனுஷன் இந்த போதவஸ்தை அல்லது இந்த சாராயத்தை ஏன் குடிச்சு களி கூறணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஏன் மதுபானத்தை அணுங்கி ஒரு போதை நிலைமையில ஏன் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றதை நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு மனுஷன் மதுபானத்தையும் சாராயத்தையும் குடிச்சு ஏன் அவன் போதை நிலை அடையணும்னு நான் சிந்திச்சேன். Why he drinks? ஏன் அவன் குடிக்கிறான்? And for that we have to go and ask the drunkard only. அதுக்கு நம்ம போய் ஒரு குடிகாரன்ட்ட கேட்டா தான் விளக்கம் சொல்லுவாங்க. Because the Bible says, ஏனால் வேதம் சொல்லுது, do not be drunk but be filled with the Holy Spirit. மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So we should be drunk with the Holy Spirit, is it not? அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும், அப்படிதானே? My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, so first you should understand why a person drinks with the wine. முதலாவது நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் மதுபானத்தையோ அல்லது சாராயத்தை அவன் ஏன் குடிக்கிறான்? If you go and ask, அவன்கிட்ட நீங்க போய் கேட்பீங்கன்னா, once I asked a person, ஒரு முறை ஒரு நபரை பார்த்து கேட்டேன். he was working in one of the building, laborer. அவர் ஒரு பெரிய கட்டட பணியாளர், ஒரு கூலிக்காரரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. I said, why do you drink all the time? நான் அவர்கிட்ட பார்த்து கேட்டேன், ஏயா நீங்க எப்ப பார்த்து குடிக்கிறீங்க? He was working in the the nearby building, and he was a building watchman also for us.
அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டட பணியில் ஈடுபட்டு இருந்தார். நம்ம பில்டிங்க்கு ஒரு வாட்ச்மேனாகவும் இருந்தாரு. And night time he will come, nicely drink and he will sleep. இரவு நேரத்துல நல்லா குடிச்சு வந்து நல்லா படுத்துப்பார், அவ்வளவுதான். We all kept a name for him. நாங்க அவருக்கு ஒரு பேரை வச்சோம், Bruce Lee. ப்ரூஸ்லின்னு பேரை வச்சோம். Because he will never wear shirt. ஏன்னா எப்பவுமே அவர் ஷர்ட் போட்டுக்க மாட்டாரு, All the time showing muscles. எப்பவுமே அவருடைய தசைகளை காண்பிச்சு உட்கார்ந்துருப்பாரு. So all our 100 Ullappam staff named him as Bruce Lee. அன்றன்று உள்ள அப்பம் அலுவலர்கள் அவருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ப்ரூஸ்லின்னு பேர் So வச்சாங்க. we would ask him, அவரை பார்த்து நாங்க கேட்போம், Bruce Lee, why are you drinking all the time? ப்ரூஸ்லி ஐயா நீங்க ஏன் எப்ப பாரு குடிச்சிட்டே இருக்கீங்க? And for that he will say, அதுக்கு அவர் சொல்லுவாரு, to forget my pain, I drink. என்னுடைய வலியெல்லாம் மறக்கிறதுக்கு நான் குடிக்கிறேன்யா. You say, I know from morning to evening I toil as a laborer, building, construction, everything. பாருங்களேன், அந்த கட்டிட பணியில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். And in the also mental anxiety I will have. அது மாத்திரமல்ல, எனக்கு நிறைய மனக்கவலைகள், Many worries I will have. நிறைய பிரச்சனை, கேள்விகள், கவலைகள். To forget my pain, anxiety and worry, what I will do? என்னுடைய வலி, கலக்கம், வேதனை மறக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? He said, I will drink, sir. நான் குடிப்பேன்யா. And temporarily I will have, a relief. தற்காலிகமா அந்த குடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் இருக்கும். I will forget all my worries. I'll have some rest. என் கவலையெல்லாம் மறந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், தூங்குவேன். And that is why I drink, he said. அதனால தான் நான் குடிக்கிறேன்னு சொன்னார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே, now சகோதரி, you may ask, Pastor, then can we all go to the wine shop like that? அப்படி நீங்க என்ன பார்த்து கேட்பீங்க, அப்ப எங்களுக்கும் நிறைய கவலை எல்லாம் இருக்கு, அப்ப நாங்களும் ஒயின் ஷாப் போலாமா நீங்க ஒருவேளை என்ன கேட்கலாம். No, no, the Bible says, இல்ல வேதம் சொல்லுது, if you drink, it will lead you to recklessness. நீங்கள் குடிப்பீர்களானால் அது சீர்கெட்ட நடத்தைக்கு உங்களை நடத்தும். Only temporary relief, drinking will give you. ஒரு தற்காலிக ஓய்வு, தற்காலிக ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு வேணா குடிக்கிறது கொடுக்கலாம். After that 101 problems will come back. ஆனா அதுக்கப்புறம் 100 பிரச்சனை, 101வது பிரச்சனை நமக்கு வந்து Your சேரும். body gets destroyed. இப்போ சரீரம் கெட்டு போகும். And your mind gets destroyed. உங்க சிந்தை பாதிக்கப்படும். So there is truly no relief in drinking any wine. பாருங்களேன், அப்ப குடிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான நிவாரணமோ அல்லது வலி பிரச்சனையும் போறதோ இல்ல. There is a saying, குடியை கெடுக்கும். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்க. My dear brothers and sisters, that is why Paul says, ஆனால் பவுல் சொல்லுகிறார், அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், don't be drunk with new wine. ஆகினால் தான் இந்த மதுபான வெறி கொள்ளாதிருங்கள். Instead of that, you be filled with the Holy Spirit. அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருங்கள். Hallelujah. Hallelujah. Why we should be drunk with the Holy Spirit, be filled with the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவியினால் நாம் முழுமையாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? Whatever anxiety, whatever worry, whatever pain, whatever sorrow you may have in your life, உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துக்கமோ, கலக்கமோ, வருத்தமோ, வேதனையோ இருந்தாலும், when you are filled with the Holy Spirit as though you are drunk, you receive rest in your heart, rest in your soul. நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் பொதுவா குடிச்சவங்க எப்படி அனுபவிக்கிறாங்களோ, உங்களுடைய ஆத்துமாவில ஒரு பரிபூர்ண ஆறுதலையும் ஓய்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். That is what the Lord said. ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், In Isaiah 28 verse 11 and verse 12 he said, ஏசாயா 28:11-12, For with stammering lips and another tongue he will speak to this people, to whom he said, This is the rest with which you may cause the weary to rest, and this is the refreshing. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. How beautiful it is. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன உங்களுக்கு பலன் என்று கேட்பீர்கள் என்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கும் பொழுது, ஒருவேளை குடிகாரனை போல நீங்க நிறைந்து இருந்தாலும் அதனால உங்களுக்கு என்ன பலன், என்ன ஆசீர்வாதம் என்று கேட்பீர்கள் என்றால், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்கதான இளைப்பாறுதல். Hallelujah. Hallelujah. This is the rest which you may cause the weary to rest, and not only that, இதுவே ஆறுதல். This is refreshing for you. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அது மாத்திரமல்ல, இதுவே உங்களுக்கு புத்துணர்ச்சி, ஆறுதலா இருக்கிறது. எது உங்களுக்கு ஆறுதல்? எது உங்களுக்கு பரிகாச உதடுகளினாலும்
அந்நிய ஆவியானவரால நிரப்பப்பட்டிருங்கள். Oh, you may be weary in your heart. ஒருவேளை இருதயத்துல நீங்க ரொம்ப களைத்து So போயிருக்கலாம். much worry you may be having. உள்ளத்துல அவ்வளவு கவலைகள் நிரம்பி The இருக்கலாம். Spirit of God will come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். You will forget all your worries. எல்லா கவலையும் நீங்க மறந்துடுவீங்க. You will be as though you are in the presence of God is so heavy. You will be as though you are drunk. You do not know where you are, what you are doing. தேவ சமூகமானது உங்களுக்குள்ள அவ்வளவு நிரம்பி இருக்கிறதுனால ஒரு குடிச்ச போதையில இருக்கிறது போல உங்களுக்கு எங்க இருக்கேன்ற தெரியாத உணர்வுல இருப்பீங்க. And the Holy Spirit will give you rest. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலையும் He கொடுப்பார். will comfort you. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். You will be refreshed. நீங்கள் புத்துணர்வடைவீர்கள். Hallelujah. Hallelujah. That is why the Bible says, ஆகையால் வேதம் சொல்கிறது, be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள். Hallelujah. Hallelujah. Secondly, இரண்டாவதாக, if it asks a drunkard, why do you drink, sir? ஒருவேளை குடிகாரனை பார்த்து ஐயா நீங்க ஏன் குடிக்கிறீங்கன்னு நீங்க ஒருவேளை கேட்டா, Do you know what he will say? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? Only if I drink, I get some boldness. குடிச்சாதாங்க எனக்கு ஒரு விதமான தைரியமே வருது. See, once we were coming from after a Tirupattur meeting, a driver was driving for me. ஒரு முறை திருப்பத்தூர் கூட்டத்தை முடிச்சு நான் திரும்பி வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஓட்டுநரா இருந்த ஒருவர் எனக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. He was saved and he is a good, man of he shared his testimony with me. அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷர். அவர் தன்னுடைய ரட்சிப்பினுடைய சாட்சியை எங்களுடைய பயணத்துல எங்களோட பகிர்ந்து கொண்டு வந்தார். Before I was saved, he said I was like a rowdy, sir. அவர் சொன்னார், ஐயா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரவுடிய போல தான் இருந்தேன். I will go, my work is to go and extort money. இந்த டானிக் எடுத்த பின்பு எங்கிருந்து தான் எனக்கு தைரியம் வரும் எனக்கு தெரியாது. டானிக்னா பார்மசில போற டானிக் இல்ல, வேற டானிக். You should understand. நான் டானிக் சொல்லும்போது மருந்து கடையில கிடைக்கிற டானிக் இல்ல, எதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். So he will feel boldness. அத குடிச்சுதான் அவருக்கு ஒரு தைரியம் வருமா? Then he will go and ask anyone, hey kurra, and he will go and ask the money. அப்புறம் அந்த தைரியத்தோட ஒவ்வொரு கடையா போய் குடுறான்னு சொல்லிட்டு மிரட்டி பணத்தை கேட்பாரு. My brothers and sisters. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. So that is why the Bible says, ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, don't be drunk with wine which creates recklessness. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், அது உங்கள் நடத்தை சீர்கெட வைக்கும். But if you're filled with the Holy Spirit, நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது boldness, vigor comes into you. ஒரு தைரியம், ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே புறப்பட்டு வரும். Normal person suddenly with boldness you will act. சாதாரணமா பயப்படுற மனுஷன் திடீர்னு பெரிய தைரியத்தோட செயல்பட தொடங்குவார். That is what happened in Saul's life in Old Testament, is it not? அதைதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சவுலனுடைய வாழ்க்கையில நடந்தது. அப்படிதானே? 1 Samuel chapter 10 when you read, 1 சாமுவேல் 10 நீங்கள் வாசிப்பீர்களானால், God chose this man Saul to be anointed as the king of Israel. இந்த சவுலை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாகும்படி தெரிந்தெடுத்தார். But how was that man? How was his nature? ஆனா இந்த மனுஷனுடைய சுபாவம், அவனுடைய தன்மை முதலாவது எப்படி இருந்தது? Timid nature. He was very afraid. அவன் பார்க்கிறதுக்கு பயப்படக்கூடிய, பதட்டம் அடையக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தது. Samuel prophet is now introducing, this Saul to the people of Israel to be anointed as king. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக இந்த சவுலை சாமுவேல் அறிமுகப்படுத்தி இவர்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார். So he calls Saul to come with him. இப்போ தன்னோடு கூட வரும்படி சாமுவேல் சவுலை அழைக்கிறார். But when he looked back and saw, Saul was not there. ஆனா அவர் திரும்ப பார்க்கும்போது சவுல் அங்க காணோம். கூடவே தான் வந்தாரு. அபிஷேகம் பண்றோம்ப்பா, ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம்ப்பான்னு கூட்டிட்டு வந்தாரு. இதுதான் சவுல் அப்படின்னு திரும்பி பார்த்து சவுலை காணோம். Where did he go? எங்க போனார் அவரு? He went and he hid himself. எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க. ஐயோ என்ன விட்டுருங்க, எனக்கு ராஜாவெல்லாம் பிடிக்கல. I don't want to be like king. ஐயோ நான்லாம் ராஜாவாக மாட்டேன், என்ன விட்டுருங்க. Oh, I will be with my father, or take care of my father's donkey. நான் போய் எங்க அப்பா கூட எங்க அப்பாவுடைய கழுதை நான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். Now everyone are asking, where is Saul? Where is Saul? இப்போ எல்லாம் தேடுறாங்க, சவுல் எங்க போனார், சவுல் எங்க போனார். And again Samuel prophet prayed. மறுபடியும் சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபித்தார். And the Lord said, that fellow is hiding in that place. ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த சவுல் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கறாப்ல. They went and they caught hold of this Saul and compelled him and they brought him before the people. போய் அங்க போய் சவுலை குண்டு கட்டா பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக நிப்பாட்டினாங்க. What I'm trying to say is, நான் என்ன சொல்ல வரேன், by nature he was a timid and a fearful person. சுபாவத்தின்படியே பலவீனனாக, பதட்டம் அடைகிற பயந்தாங்கொழியாக அவன் இருந்தான். At the time what happened? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? The Holy Spirit came upon Saul.
பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மேல் வந்தார். As 1 Samuel chapter 10 and verse 6 says, 1 சாமுவேல் 10:6 சொல்கிறது he போல was turned into another man. அவன் வேறு மனுஷனாய் மாறினான். Oh, incredible boldness came into him. அவனுக்குள்ளே நம்ப முடியாத ஒரு தைரியம் He வந்தது. began to prophesy. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க He became தொடங்கினான். a mighty king. அவன் வல்லமை உள்ள ராஜாவாய் He மாறினான். led the nation into war and victory. இஸ்ரவேல் தேசத்தை யுத்தத்திலும் ஜெயத்திலும் அவன் நடத்தினான். How that kind of a transformation can take place? எப்படிங்க அப்பேற்பட்டதான ஒரு மறுரூபம் மாற்றம் அவனுக்குள்ளே Timid வரக்கூடும்? person into a bold man, ஒரு பயந்தாங்கொழி தைரியசாலியாய் மாறிட்டான். filled with the Holy Spirit. That is the reason. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். அதுதான் காரணம். Saul did not go to any wine shop, இந்த சவுல் எந்த ஒரு சாராய கடைக்கும் போல, but he was filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் My dear நிரப்பப்பட்டிருந்தார். brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே today when சகோதரி, you are filled with the Holy Spirit, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது you will have incredible boldness, உங்களுக்குள்ளே நம்ப முடியாத ஒரு தைரியம் a உண்டாகும். vigor, a boldness, to do things. ஒரு உத்வேகம், ஒரு தைரியம் காரியத்தை செய்து முடிப்பதற்கு. Hallelujah. Hallelujah. Peter also was like that. பேதுரு அப்படிதாங்க இருந்தாரு. Luke chapter 22 verse 54 to verse 62 if you read. லூக்கா 22ஆம் அதிகாரம் 54 இருந்து 68 வசனங்கள் வாசிப்பீர்களானால், When Jesus was arrested and he was inquired, inquiry was going on. இயேசுவானவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது Peter was following Jesus far behind. தூரத்திலிருந்து பேதுரு இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார். At the time a servant girl looked at Peter and said, அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரி பெண் பேதுருவை பார்த்து சொன்னாள், Peter, are you not also one among with this Jesus? நீயும் இயேசுவோடு கூட இருந்த ஒரு ஆளு தானே? What did Peter say? ஆனா பேதுரு என்ன சொன்னாரு? Oh, I do not know. ஐயோ, இந்த மனுஷனை நான் அறியேன். I do not know. எனக்கு இந்த மனுஷனை தெரியாது. அக்கா எனக்கு நிச்சயமா தெரியாதுக்கா, என்ன விட்டுருங்க. அக்கா, என்ன நிச்சயமா தெரியாது, என்ன விட்டுருங்க. ஐயோ எனக்கு பார்த்ததே கிடையாது அவர். I do not know him. அவரை பார்த்ததே கிடையாது, அவர் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன விட்டுருங்க. He ran away from that place. அங்கிருந்து அவர் ஓடி போயிட்டார். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே that சகோதரி, very same Peter, அதே பேதுரு தான். Acts chapter 2 when you read, அப்போஸ்தலர்கள் 2 நீங்கள் and he was வாசிக்கும் பொழுது, filled with the Holy Spirit on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது Not a pint of fear was there. அவனுக்குள்ள இம்மியளவு பயமும் இல்ல. He stood up with boldness and he preached. 3,000 people were saved. தைரியமாய் எழுந்து நின்று பிரசங்கித்தார். அன்றைக்கு 3000 பேர் That ரட்சிக்கப்பட்டார்கள். is why the Bible says, ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, when a person is filled with the Holy Spirit, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது others will mockingly they will say, மற்றவர்கள் பரியாசம் பண்ணி சொல்லுவாங்க, oh, he is full of new wine. ஐயோ, அவன் மதுபான வெறி கொண்டிருக்கிறான். Paul says, பவுல் சொல்லுகிறார், do not be drunk with new wine, மதுபான வெறி கொள்ளாதிருங்கள், filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள். Why be filled with the Holy Spirit? ஏன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்? Oh, we have comfort, we have rest in our soul. ஏனென்றால் நமக்கு இளைப்பாறுதல், நம்முடைய ஆத்துமாவிலே ஆறுதலும் கிடைக்கிறது. Secondly, we have incredible boldness. இரண்டாவது, நம்ப முடியாத ஒரு தைரியம் நமக்குள்ள இருந்து எழும்பும். Supernatural ability is given to us. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Is this possible in our life today? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியம்தானா? If you are washed by the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்களானா? yes, you can be filled with the Holy Spirit. ஆம், நீங்களும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். Secondly, இரண்டாவது, what was the reaction of the worldly people concerning the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து உலகத்தாரனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது? The second reaction of the worldly people was, உலகத்தாரனுடைய இரண்டாவது பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? they will look at you and they will say, you are gods. ஐயோ, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கடவுளை போல இருக்கிறீங்களே. Acts chapter 14 and verse 11. அப்போஸ்தலர்கள் 14:11. Shall we read it? நாம் வாசிக்கலாம். Now when the people saw that Paul had done, they raised their voice saying in Lycaonian language, the gods have come down to us in the likeness of men. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் லிக்கோவேனியா பாஷையிலே சத்தமிட்டு, தேவர்கள் மனுஷ ரூபமாய் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். Hallelujah. Hallelujah. Look at the reaction of the worldly people.
you know, when a person is filled with the Holy Spirit. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பாருங்களேன், உலக மனுஷர்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். The people in Lycaonian language, what did they say? இந்த லக்கூனியா பாஷையில அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? Oh, gods have come down in the midst, in the likeness of men. ஆஹா, தேவர்கள் மனுஷ ரூபமாய் நம் நடுவிலே வந்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Yes, my dear brothers and sisters. ஆம், எனக்கு அன்பான சகோதரனே In the சகோதரி, sight of the worldly people, unbelieving world, God will exalt you as though you are gods in the likeness of men. அவிசுவாசிகளான உலக ஜனத்தாருக்கு முன்பாக உங்களை தேவன் தேவ மனுஷ ரூபத்தில் வந்து தேவர்களைப் போல் இருக்கிறீர்கள் என்று உங்களை தேவன் உயர்த்தி காண்பிப்பார். Hallelujah. Hallelujah. Look at the context of this verse. இந்த வசனத்தின் பின்னணியை கவனிங்கள். Acts chapter 14 verse 8 to verse 8 to verse 18 if you would read. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:8 இருந்து 14 மட்டும் வாசிப்பீர்களானால், Paul and Barnabas, they were, conducting a meeting பாருங்களேன், பவுலும் பர்னபாவும் அங்க ஒரு கூட்டத்தை in the நடத்துறாங்க. place called as Lystra. லிஸ்திரா பட்டணம் என்கின்ற இடத்திலே Great crowd of people were there. அங்க பெரிய கூட்டம் கூடி வந்திருந்தது. Among the crowd of people, there was a lame man who was lame from his mother's womb, who had never walked. அந்த கூட்டத்திலே தாயின் கருவில் இருந்தே முடவனாக இருந்த ஒரு நபர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். And Paul was looking at that man. அந்த மனுஷனை நோக்கி பவுல் பார்த்து As கொண்டிருந்தார். he was hearing the word of God, அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க suddenly faith came into that, that lame person. அந்த முடவனுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் பொங்கி எழுந்தது. And Paul was able to identify that. இந்த விசுவாசம் அவனுக்குள் உண்டாவதை பவுலினால் அடையாளம் காண முடிந்தது. What did he do? அவர் என்ன செய்தார்? Seeing that he has the faith to be healed, Paul said, அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, in English if you would read it says, ஆங்கிலத்தில் அதை வாசித்தால் அது எப்படி when இருக்கிறது? Paul saw that he had faith to be healed. அந்த சுகமடைவதற்குண்டான விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்பதை பவுல் கண்டு, What did he say? அவர் என்ன சொன்னார்? Acts chapter 14 and verse 10 he said, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:10 வாசிக்கிறோம், stand up straight on your feet. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். Immediately the power of God went into him. உடனடியாக தேவ வல்லமை அவன் சரீரத்தில் வந்து இறங்கியது. The man who was, lame from his mother's womb, suddenly he jumped up, he walked and he leaped. தாயின் கருவிலேயே சப்பானியாய் முடவனாய் பிறந்த ஒருவன் இப்பொழுது திடீரென்று எழும்பி நின்று குதிக்கத் தொடங்கினார். And the people saw that. ஜனங்கள் அதை கண்டார்கள். Mighty outstanding power of the Holy Spirit manifested there. பரிசுத்த ஆவியினுடைய மகத்துவமான அபரிதமான வல்லமை இந்த இடத்துல வெளியானது. And what did the people say? அங்கே ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? Oh my God, Paul and Barnabas, both of these men are gods who have come in the likeness of men in our midst. அடடா, பவுலும் பர்னபாவும் தேவர்கள், இவர்கள் மனுஷ ரூபத்திலே நம் நடுவிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வியந்தார்கள். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே that சகோதரி, is the reaction the world will give to a person who is filled with the Holy Spirit. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கும் போது உலகத்தாருடைய பிரதிபலிப்பு அவ்வண்ணமாக தான் 1 இருக்கும். Corinthians chapter 12 verse 1 to verse 11 says, 1 கொரிந்தியர் 11:12 இருந்து 11 வசனம் சொல்லுகிறது, there are 9 gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்கள் உண்டு. Each gift begins to operate in your life. ஒவ்வொரு வரமும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும் பொழுது What will be the reaction of the people? உலகத்தாரனுடைய மக்களுடைய பிரதிபலிப்பு எப்படி Oh my இருக்கும்? God, gods have come down in the likeness of men. ஆஹா, மனுஷ ரூபத்திலே தேவர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்களே. Hallelujah. Hallelujah. Yes, my dear brothers and sisters. ஆம், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, Such a விலக்கப்பட்ட இந்த கனியை நீ சாப்பிடு, you will become God. நீ தேவனாய் மாறிவிடுவாய். We don't want to become that kind of a God. நாம அப்பேற்பட்ட தேவர்களாய் மாற நமக்கு அவசியம் இல்ல. Fallen gods. விழுந்து போன தெய்வங்கள். And those fallen gods are, reserved for the hellfire and brimstone. இந்த விழுந்து போன தேவர்கள் அக்கினிக்கும் கந்தகத்தென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Not that kind of exaltation that Satan makes a man like a god. அந்த பிசாசு நமக்கு கொடுக்கிற மனுஷனை தெய்வமாக கூடிய உயர்வுலாம் நமக்கு தேவையில்லை. But the exaltation the Almighty God, the mighty Jehovah gives, that is,
he would exalt an ordinary man as though he is like a god. சர்வ வல்ல தேவனாகிய யாவே தேவன் சாதாரண மனுஷனை நம்முடைய பரிசுத்தாவின் நிறைவையினாலே உயர்த்துகிற அந்த உயர்வே நமக்கு தேவை. Hallelujah. Hallelujah. அவர் தருவார். அவர் அதை தருவார். Look at Moses' life. மோசேனுடைய வாழ்க்கையை பாருங்க. Oh, he can't even speak one word properly. அவனால ஒரு வார்த்தையை கூட சரியா உச்சரிக்க முடியாது. திக்குவாயன், stammering lips. அவன் தன்னை குறித்து சொல்லும்போது திக்குவாயன் என்று சொல்லுகிறான். Only a rod in his hand. அவன் கையில வெறும் ஒரு கோல் தான் இருக்கு. But the Lord looked at Moses and said, ஆனா மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், you go and stand before Pharaoh and tell him to let my people go. நீ பார்வோனுக்கு முன்பாக நின்று என் ஜனங்களை போக விடு என்று சொல். But you know what did Moses say? ஆனா மோசே என்ன சொன்னார்? நானா ஆண்டவரே, oh, I can't even speak one word. என்னால ஒரு வார்த்தையும் தெளிவா நிதானித்து பேச முடியாதே. But the Lord said to Moses and said, ஆனால் மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், in Exodus chapter 7 and verse 1, யாத்ராகமம் 7:1, Moses, see, I have made you like God to Pharaoh. கர்த்தர் மோசே நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். Hallelujah. Hallelujah. மோசே பார்த்து என்ன சொன்னாரு? மோசே, திக்குவாய் தடி வச்சு நிக்கிறேனே, நான் என்னத்தை போய் செய்ய போறேன்னு சொல்லாத. பார்வோனுக்கு முன்பதாக நான் உன்னை தேவனாக்கினேன். Hallelujah. 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 ஆக்கினாரா இல்லையா? Amen. ஆக்கினார். Amen. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. Amen. Oh, the gifts of the Holy Spirit began to operate. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் அவர் மூலமாய் கிரியை செய்ய தொடங்கியது. One sign, one wonder after wonder began to take place. அடையாளத்திற்கு பின்பு அடையாளம் நடந்து கொண்டே இருந்தது. In the sight of Pharaoh, this ordinary Moses was exalted like God. பார்வோனுடைய முன்பாக இந்த சாதாரண மோசே தேவனை போல் உயர்த்தப்பட்டான். Oh, all the people in the the Egyptians looked at Moses and saw him as a great person. அங்க எகிப்தியர்கள் எல்லாம் அந்த மோசே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து போனாங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, not only created in the likeness of God during the time of creation. நாம் சிருஷ்டிப்பின் வேளையிலேயே நம் தேவனுடைய ரூபமாய் நாம் உண்டாக்கப்படவில்லை. நாம் சிருஷ்டிப்பின் நேரத்தில் தேவனுடைய ரூபமாய் நாம் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் தமது பரிசுத்தாவினாலே நம்மை நிரப்பி தேவர்களைப் போல மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துவார். Hallelujah. 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 He will exalt us as though we are gods in the sight of the worldly people. உலகத்தாருக்கு முன்பாக தேவர்களைப் போல் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். In Psalm 82 and verse 6 the Lord says, சங்கீதம் 82:6 கர்த்தர் சொல்லுகிறார், you are gods and all of you are the children of the most high. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். Jesus said, இயேசு சொன்னார், in John 10 and verse 34, யோவான் 10:34, it is written, you are gods and that you are gods. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். Hallelujah. Hallelujah. So the Lord says, ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், you are as an ambassador for God in this world. நீங்கள் இந்த உலகத்திலே தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் இருக்கிறீர்கள். And you are filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நிரப்பப்படும் பொழுது He will exalt you as gods in the sight of other people. அவர் பொது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தேவர்களைப் போல் அவர் உயர்த்துவார். But at the same time, ஆனால் அதே சமயம் we should not allow pride to come into our heart. நமக்குள்ளே பெருமை வர நாம் இடம் கொடுக்க கூடாது. Hallelujah. Hallelujah. People will exalt you and they say, oh, they are like gods. ஜனங்க உங்களை பார்த்து நீங்க தேவர்களை போல இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு உங்களை உயர்த்தி பேசுவாங்க. But we should humble ourselves and give glory to God. ஆனால் நாமோ நம்மை நாமே தாழ்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். Paul and Barnabas, they were called as like gods. பாருங்களேன், பவுலும் பர்னபாவை பார்த்து இந்த ஜனங்க தேவர்கள் என்று அழைச்சாங்க. What did they do? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? They tore their clothes, they ran in the midst of the people and said, we are ordinary men. அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ஜனக்கூட்டத்திற்கு நடுவிலே சென்று நாங்கள் சாதாரணமான ஜனங்கள் என்று சொன்னார்கள். Hallelujah. Hallelujah. Can we really become gods? நாங்க உண்மையாக தேவனால மாற முடியுமா? We are ordinary flesh. நம்ம சாதாரண மாம்சமானவர்கள். But the Spirit of God, when He comes and dwells in us, ஆனாலும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது, God Himself comes and dwells in you, தேவன் தாமே உங்களுக்குள்ளே வந்து தாபரிக்கும் பொழுது, when He does signs and wonders, அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றும் பொழுது, oh God, in the sight of men you are as the likeness of God. ஜனங்களுக்கு உலகத்தாருக்கு முன்பாக நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள். That is the effect
of being filled with the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறதுனால் உண்டாகக்கூடிய ஒரு விளைவு. And finally, கடைசியாக what is the third reaction of the people? உலக மக்களினுடைய மூன்றாவது பிரதிபலிப்பு என்ன? What will they say? அவங்க என்ன சொல்லுவாங்க? The people who have turned the world upside down are the people who are filled with the Holy Spirit. உலகத்தை தலைகீழ மாற்றினவங்க தான் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்கன்னு உலகத்தார் சொல்லுவாங்க. Acts chapter 17 and verse 6. அப்போஸ்தலர்கள் 17:6. But when they did not find them, they dragged Jason and brethren to the ruler of the city, crying out, "These who have turned the world upside down have come here too." அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்தின் அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. See, when a person is filled with the Holy Spirit, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி நிறைவை பெறும் பொழுது, what is the worldly people? What is the first thing they will say? அப்போ முதலாவது உலகத்தார் உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? These are drunk with new wine. இவர்கள் மதுபான வெறியினால நிரம்பி இருக்கிறாங்க. On the day of Pentecost, that is what they said. பெந்தெகோஸ்தே நாள்ல அப்படிதான் அவங்கள பார்த்து சொன்னாங்க. Second, what will they say? இரண்டாவது அவங்க என்ன சொல்லுவாங்க? Oh, the gods have come in the likeness of men. ஓ, தேவர்கள் மனுஷ ரூபத்திலே பூமிக்கு வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. They said about Paul and Barnabas in Lystra. லிஸ்த்ரா பட்டணத்திலே பவுலையும் பர்னபாவை குறித்து ஜனங்கள் இப்படித்தான் சொன்னாங்க. And what is the third thing the people will say about a spirit-filled person? ஒரு ஆவி நிறைவை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து உலக மனுஷர் என்ன சொல்லுவாங்க? மூன்றாவதாக, The ones who turn the world upside down have come here also. உலகத்தை தலைகீழ மாத்தினவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். What context do we see this verse? எந்த பின்னணியிலே இதை நம்ம வாசிக்கிறோம்? Acts chapter 17 when you read, அப்போஸ்தலர்கள் 17 வாசிக்கும் பொழுது, Paul and Silas were in the city of Thessalonica. இங்க தெசலோனிக்கே பட்டணத்திலே பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. And as they preached the gospel, அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அந்த பட்டணத்திலே பிரசங்கிக்கும் பொழுது, great number of Greeks, were saved. அங்கே பெரிதான கிரேக்கர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Honorable ladies of the city were saved. அந்த பட்டணத்தினுடைய கணம் பொருந்திய ஸ்திரீகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். And some, fanatical Jews were watching these things. இது எல்லாம் கொஞ்சம் மதவெறி பிடித்த யூதர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. They were not saved. They did not give the heart to the Lord. அவங்க ரட்சிப்புக்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கல. When they saw the Greeks getting saved, ஆனா கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை பார்க்கும் பொழுது, they were envious. அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை உண்டானது. What did they do? அவங்க என்ன செஞ்சாங்க? They went to the marketplace. அங்க இருக்கிற சந்தைக்கு போனாங்க. They, employed all the rowdies there. அங்க இருக்கிற கொஞ்சம் ரவுடிகள் எல்லாம் அங்க ஆள வச்சாங்க. And they created a mob and they stirred a big problem in the city. அந்த இடத்துல ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தினாங்க அந்த பட்டணத்துல. They went to the house of Jason because in his house only Apostle Paul was staying. அங்க யாசோன் என்கிற மனுஷனுடைய வீட்டுல தான் பவுல் தங்கி இருந்தார். இப்போ யாசோனுடைய வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. And they caught hold of Jason. அங்க யாசோனை பிடிச்சாங்க. And other brothers dragged them to the, like the police station, to the authorities. அங்க போலீசார் பண்ணுவது போல அவங்களை அப்படியே பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு அதிகாரிகளுக்கு முன்பாக நிப்பாட்டினாங்க. And what statement did they say? அவங்கள குறித்து என்ன வாக்கியம் சொன்னாங்க தெரியுமா? The one who turned the world upside down have come to this city also. உலகத்தை கலக்கிறவங்க, உலகத்தை தலைகீழ ஆக்குறவங்க இந்த பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. So if you are filled with the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களானா, you will not be quiet. நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. Wherever you are, எங்க நீங்க இருந்தாலும், it may be a hospital, it may be a school, it may be a college, it may be a workplace. மருத்துவமனையா இருக்கலாம், பள்ளியா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், அது உங்களுடைய வேலை ஸ்தலமாவும் இருக்கலாம். Like Paul and the other apostles, you will preach about Christ. பவுல் மற்ற அப்போஸ்தலர்கள் போல நீங்க கிறிஸ்துவை பிரசங்கிப்பீங்க. In your house you will conduct prayer meeting. உங்க வீட்ல நீங்க ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துவீங்க. Or all the time you will be praying. That is what they will say. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, wherever you go, நீங்க எங்க போனாலும் சரி, what they will say? அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கப்பா. உலகத்தை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க. இயேசுவை பத்தி சொல்றவங்க இங்கேயும் வந்துட்டாங்கப்பா. இயேசுவை பத்தி சொல்றவங்க இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. They will work against you also. To the magistrate, எப்படி யாசோன அந்த அதிகாரிகளுக்கு முன்னாடி கொண்டு போனார்களோ, how they accused him, எப்படி அவன் மேல் குற்றம் சாட்டினாங்களோ, they will accuse you also. உங்களையும் குற்றம் சாட்டுவாங்க. But my dear brothers and sisters, ஆனா என் கண்பான சகோதரனே சகோதரி, in the midst of all the persecution, the Holy Spirit will be with us. இந்த உபத்திரவத்திற்கு நடுவில் பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருப்பார்.
Hallelujah. Hallelujah. He will say, do not be quiet, keep on speaking. அவர் உங்களை உந்தி தள்ளுவார், நீ அமைதியா இருக்காத, பேசிக்கிட்டே இரு. And the Lord will do wonders in your midst. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நிகழ்த்துவார். Through you, many will be saved. உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. You will not be ashamed of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கமடைய மாட்டோம். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. Why? The Holy Spirit will be with you to make you to speak about Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்துவார். That zeal will be within you. உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் பொங்கி That எழும்பும். fire will be in you. அந்த உங்களுக்குள்ள அந்த அக்கினி புறப்பட்டு எழும்பும். உங்களுக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும். Hallelujah. Hallelujah. You cannot keep quiet. உங்களால அமைதியா இருக்க முடியாது. Jeremiah could not keep quiet. எரேமியாவால சும்மா இருக்க முடியல. Once God anointed Jeremiah with his Holy Spirit. ஒருமுறை எரேமியாவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். He became a prophet. அவரை தீர்க்கதரிசி ஆக்கினார். He went and spoke about God to the people. தேவனை குறித்து ஜனத்தாரிடத்தில் போய் பேசினார். Everyone hated him. எல்லாரும் எரேமியாவை பகைச்சாங்க. Everyone hated him. வெறுத்தாங்க. எல்லாரும் எரேமியா பகைத்து வெறுத்தாங்க. What did Jeremiah say? எரேமியா என்ன சொன்னார் தெரியுமா? Hereafter I won't open my mouth. ஐயோ, இதுக்கு அப்புறம் என் வாயை நான் திறக்கவே போறதில்ல. If I speak, only அவமானம் is coming for me. நான் பேசினா அவமானம் நிந்ததான் எனக்கு வருது. Everybody is scolding me. எல்லாரும் என்ன திட்டுறாங்க. Everyone are mocking me. எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. I want to be dignified. நான் கொஞ்சம் கனப்பொருந்தியவனா இருக்கணும். கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கணும் பாக்குறேன். மரியாதையோட நடந்துக்கணும் பாக்குறேன். Decency. I want to maintain decency. நான் டீசென்ட்டா இருக்கணும்னு விரும்புறேன். But what happened? ஆனா என்ன நடக்குது? Did the Holy Spirit keep quiet? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள சும்மா இருந்தாரா? மனுஷன் decency அவர் மதிக்கிறதே கிடையாது. அதான் பிரச்சனை. What did he do? ஆனா அவர் என்ன செஞ்சாரு? Like a fire began to burn within him. அவருக்குள்ள இருந்து அக்கினியை போல் பற்றி எரிய தொடங்கினான். And Jeremiah says, எரேமியா சொல்லுகிறார், that fire was shut down in my bones. அந்த அக்கினியானது என்னுடைய எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிந்தது. And I could not keep quiet. என்னால அமைதியா இருக்க முடியல. The more I kept quiet, the more I became weary. எவ்வளவாய் நான் அமைதியா இருந்தேன், அவ்வளவாய் நான் களைத்து போனேன். And finally, கடைசியாக I could not bear it anymore. என்னால இதற்கு மேல கட்டுப்படுத்த முடியல. Opened my mouth and began to speak the word of God. வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் தைரியமாய் பேச தொடங்கினேன். If it ask Jeremiah and ask him, எரேமியா அழைச்சு நீங்க கேப்பீங்கன்னா, ஏயா உனக்கு இந்த பாடு, why this behavior with you? ஏன் இப்படி நடந்துக்கிற, ஏன் இதுக்கு பாடுன்னு கேட்டீங்களா? He will say, அவர் சொல்லுவார், I am filled with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. You are filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். The zealous of God, the fire will not make you to remain quiet. தேவ வைராக்கியம், தேவ அக்கினியானது உங்களை சும்மா இருக்க விடாது. Hallelujah. Hallelujah. All the time the Holy Spirit will be moving in you. எப்பொழுதுமே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருப்பார். When you look at a person, the Holy Spirit will move and he will say, share about Christ to them. ஒரு நபரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டி சொல்லுவார், இயேசு கிறிஸ்து பத்தி அவரிடத்துல சொல்லு என்று உங்களை தூண்டுவார். ஆண்டவரே, இன்னைக்கு தான் நல்லா ட்ரெஸ் பண்ணி டீசென்ட்டா இருக்கேன், இன்னைக்கு வேண்டாம் ஆண்டவரே. He will say like that. But the Holy Spirit will not leave you. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை சும்மா விட மாட்டார். Only when you tell, நீங்க சொன்னாலே ஒளிய, அப்பாடா சொல்லி தீத்தேன், எனக்கு நிம்மதிப்பா. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, why? ஏன் தெரியுமா? That is the work of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. He will all the time glorify God. அவர் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்துவார். இயேசுவை மகிமைப்படுத்துவார். எப்பொழுதுமே இயேசுவை Look மகிமைப்படுத்துவார். for an opportunity to glorify Jesus. இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தேடிக்கொண்டே இருங்கள். தேடிக்கொண்டே இருப்பார் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பார். Hallelujah. Hallelujah. That is spirit-filled life. அதுதான் ஆவியினால் நிரம்பி இருக்கும் வாழ்க்கை. That is the effect of the day of Pentecost. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளினுடைய விளைவா இருக்கிறது. Shall we rise up to our feet? நாமெல்லாம் எழும்பி நிற்கலாமா? Hallelujah. Hallelujah.